ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இஸ்கா கிராஃப்ட் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம், ஜூஸ் வாட்டர் கேன் வச்சுதாங்க ஒரு அழகான ஃப்ளவர் தான் மேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் இந்த மாதிரி காற்று கட் பண்ணிக்கோங்க. அந்த இது டாட் மாதிரி தெரியும் பார்த்தீங்களா, அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த பாதியை இந்த வாட்டர் பாட்டில் மூடி போடுற இடம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கோனெல்லாம் கட் பண்ணக்கூடாது, நேராக இருக்கணும். இந்த மாதிரி 2 பார்ட்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த மூடி பகுதியை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதை வந்து இதழுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. பாருங்கள், அதையும் விரித்து விட்டுறலாம். விரித்து விட்டு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஷேப் கிடச்சிருக்கு. இருந்தாலுமே அதை மடக்கி விட்டுடலாம். பூ மலர்ந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம வச்சு விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப்க்காக நான் இந்த மாதிரி ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் கலர் தான் என்கிட்ட இருக்குது, அதனால் வாட்டர் கலர் நான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறேன். இந்த கலர் கொடுத்துக்கிறேன், கொஞ்சம் இதாக இருக்கும்ன்ட்டு. உங்கள்கிட்ட வேறு அக்ரி கலர் எந்த பெயிண்டாக இருந்தாலும் கலர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பெயிண்ட் பண்ணியாச்சு. ஃப்ளவர் ஷேப் நல்லா நீட்டாக அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா இருக்குது பார்த்தீங்களா. நான் ஏற்கனவே ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலில் கட் பண்ணி வச்சுருந்தேன், இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதையும் நான் வந்து இது போட்டு ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நல்லா இருக்குது. பார்க்கும்போதே அழகாக நீட்டாக இருக்குது. இதிலேயே வந்து நம்ம வந்து லைட்டு இதெல்லாம் வச்சு வச்சிட்டோம்னா, லைட்லாம் செட் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். லைட் போட்டோம்னா இன்னும் அழகாக இருக்குது. லைட் வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி செஞ்சு லைட்டு நடுவில் வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து நடு பகுதிக்கு நான் வந்து மேலே வால்க்கு தான் மாட்ட போகிறேன். அதனால் நான் மேல் பகுதிக்கு வந்து உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நடுவில் பூவுக்கு ஏதாவது வைக்கணும் அப்படின்ட்டு அதனால் பிளாஸ்டிக் கவர் தான் எடுத்து அதை மடக்கி சுருட்டி ஒரு மொட்டு மாதிரி இது பண்ணி வச்சுருக்கேன். அதையும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு பிளாக் கலர் வந்து அதிலே புள்ளி புள்ளியாக வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு ஃப்ளவர் ஷேப் நம்மளுக்கு ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. இதை வந்து பாருங்களேன், ஃபைனலி ஃப்ளவர் இப்படி தான் இருக்குது. இப்போ எங்கள் வாலில் மாட்டியாச்சு. இப்படி தான் இருக்குது. நான் வந்து சுற்றிலும் டேப் போட்டு ஒட்டியிருக்கனால இப்படி இருக்குது. டபுள் சைட் டேப் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ளவர் எப்படி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.